ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அழகான பேப்பர் கிராஃப்ட் பறவை தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கிராஃப்ட் வந்து குழந்தைங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கிராஃப்ட்டாக இருக்கும். இத பார்த்தீங்கன்னா, வெல்கம் கார்டு அது செய்ய பயன்படுத்திக்கலாம். ஹோம் டெக்கர், வால் டெக்கராவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன கலர்ல விருப்பமான பேப்பர்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் க்ளூ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதில் டிசைன் போடுறதுக்கு ஒயிட் மார்க்கர் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கெட்ச் எடுத்துக்கலாம். எனக்கு ஸ்கெட்ச் நல்லா இருக்காது அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் ஒயிட் மார்க்கர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமான டிசைனுக்கு என்னென்ன வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிறலாம். இந்த பேப்பர் கட்டிங் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காம்பஸ் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் கையிலே ரவுண்டு மாதிரி போட்டுட்டு அதை டபுளாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெட்டும் பிளாக்கும் வச்சு நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான கலரை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். நான் அதில் ஸ்வீட் ஹோம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இதை நீங்கள் எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதும்போது இன்னும் ஹைலைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு இன்னும் அழகாக நீங்கள் டெக்கரேட்டை கூட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்டோன்ஸ் ஒட்டலாம், ஜமிக்கி ஒட்டலாம், கண்ணாடி பீசஸ் ஒட்டலாம், அப்புறம் தெர்மாக்கோல் பால்ஸ் ஒட்டலாம். இந்த மாதிரி நிறையா பாசிகள் ஒட்டலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒட்டி டெக்கரேட் பண்ணி இன்னும் அழகாக இருக்கும். தேவைப்பட்டா என்னைய மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒயிட் மார்க்கரை வச்சு அது மேலே ஸ்டார் மாதிரி போடுறது, புட்டா புட்டாவாக போடுறது, இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே கால் நான் ஸ்கெட்ச் பெனில் போட்டிருக்கேன். அதோட தலைப்பகுதி ஒரு சின்ன பேப்பரில் வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதோட கழுத்து பகுதியை ஸ்கெட்ச் பெனில் வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இல்லை நான் வரைய வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நீளமாக ஒரு கட்டிங் மாதிரி பேப்பரில் வெட்டி அதை நீங்கள் காலுக்கோ கழுத்துக்கோ நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஸ்கெட்சில் வரைஞ்சா அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் ஒரு டிப்ஸு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு வெல்கம் கார்டாக இந்த க்ரீட்டிங் கார்டை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காட்டி அவங்கள செய்ய வச்சு வர்ற கெஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. நம்ம குழந்தை செஞ்சு கொடுத்துச்சு அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த பேப்பரை வைத்து பறவை மட்டும் இல்லைங்க, மயில், குயில், டால்ஃபின் எது வேணாலும் பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தைங்களோட திறமையை நீங்கள் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி கிராஃப்ட் விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. கண்டிப்பாக அவங்களும் ஒரு நல்ல கிராஃப்ட் கலைஞராக வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அவங்களே பேனாவை வச்சு அவங்களே எழுத சொல்லுங்கள். அப்போ தான் எழுத்து அவங்களுக்கு அழகாக வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த மாதிரி க்ரியேட்டிவாக செஞ்சு செஞ்சு எழுத சொன்னீங்க அப்படின்னா, அவங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக எழுதுவாங்க. எழுத்து பழக்கமும் அவங்களுக்கு நல்லா வரும். கை பழக பழக தான் எழுத்தும் அழகாக வரும். இந்த மாதிரி இதெல்லாம் க்ரியேட்டிவாக செய்கிறப்ப மூளைக்கு ஒரு நல்ல வேலையும் கொடுத்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பர்த்டே கார்டு, வெல்கம் கார்டு, தேங்க்யூ கார்டு, வால் டெக்கரேஷன் கார்டு, இந்த மாதிரி இதுக்கும் இதை நீங்கள் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா, அவுட்லைனில் கொஞ்சம் கலர் டெக்கரேட்டிவாக மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவும் பார்ப்பதற்கு கண்ணை கவரும் வண்ணத்திலும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பழைய வெட்டிங் கார்டு, மேகசின் பேப்பர், ரீசைக்கிள் பேப்பர் இதெல்லாம் வச்சு செய்கிறப்ப நம்மளுக்கு 5 பைசா செலவில்லாமல் வீட்டில் இருக்கிற ஐட்டத்தை வச்சு நம்ம ஒரு வால் டெக்கராகவோ இல்லை மொபைல் டெக்கரேஷனாகவோ இதை நம்ம மாற்றிக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இதை டீம் ஒர்க்காகவும் செய்யலாங்க. கிட்ஸு இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 5 கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் போய் தலைப்பகுதியை வெட்டிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தவங்கள கால் வரைஞ்சி கொடு அப்படின்னு சொல்லலாம். இன்னொருத்தவங்களுக்கு அந்த டெக்கரேட் பண்ணு, இல்லை ஒருத்தவங்கள எழுது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி டீம் ஒர்க்காக செய்கிறப்ப இன்னும் அவங்களோட க்ரியேட்டிவ் மைண்ட் இன்னும் நல்லா விசாலப்படுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அப்போ தான் குழந்தைங்களுக்கும் டீமாக செய்கிறப்ப அவள் செய்கிறது நல்லா இருக்கா, நம்ம செய்கிறது நல்லா இருக்கா அப்படின்றது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். போட்டி போட்டு செய்கிறப்ப அவங்களும் அழகாக செய்யணும் அப்படின்றதுனால
பேச்செல்லாம் குறைச்சிக்கிட்டு கவனத்தை வந்து அந்த கிராஃப்ட்டில் வச்சு அழகாக செய்வாங்க. இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க. இந்த ஒரு பறவை மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி பல பறவைகளை செஞ்சு நீங்கள் உங்களோட டோரில் வந்து அதை வந்து நீங்கள் கட்டி விட்டீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உங்கள் வீட்டுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கடையில் வந்து இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ஐட்டம் வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வாங்குறவங்களோட பேரை வந்து அந்த கார்டில் எழுதி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு வாங்கிக்கிருவாங்க. அந்த பேர் எழுதுகிறப்ப கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஒரு கலர் கலர் பேனா வச்சோ, இல்லை வந்து ஒரு கிளிட்டர் பேனா வச்சோ நீங்கள் டெக்கரேட் பண்ணி அதில் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்கு ஸ்கெட்சில் கொஞ்சம் கலர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி பறவைகளை செய்ய சொல்லிவிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, அந்த பறவையை செஞ்சுக்கிட்டே அந்த பறவை எங்கே பறக்கும், அது எங்கே வாழும், அதுக்கு என்னென்ன கலர் கொடுக்கலாம், அதை எப்படி வந்து அவங்க குழந்தைங்கள வந்து பராமரிக்குது, அது வந்து எங்கெங்கெல்லாம் எடுத்துகிட்டு உணவை கொண்டு போய் சேர்த்து வைக்குது, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் குழந்தைகளுக்கு கதை சொல்லிக்கிட்டே இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட் செய்ய சொன்னீங்க அப்படின்னா, அவங்களும் வந்து பரவாயில்ல, ஒரு ஸ்டோரி கேட்ட மாதிரியும் ஆச்சு, ஒரு கிராஃப்ட் செஞ்ச மாதிரியும் ஆச்சு, அந்த பறவைக்கு என்னென்ன கலர் கொடுக்கலாம், எப்படி கொடுத்தா அழகாக இருக்கும், இந்த மாதிரிலாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, ஒரு க்யூட் ஸ்டோரி சொன்னீங்க அப்படின்னா, அவங்களும் வந்து ஈஸியாக வந்து அந்த ஸ்டோரியை கற்றுக்குருவாங்க. இதே மாதிரி அவங்க போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரு க்யூட்டான ஸ்டோரியை வந்து அவங்க சொல்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு குட்டி குட்டி பறவை கோழி, மயில், யானை, முயல், எலி, அணில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நீங்கள் செஞ்சுட்டீங்க அப்படின்னா, அதை வந்து மேக்னெட் வச்சு பின்னாடி வந்து ஒட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜுலேயோ இல்லை உங்கள் ஹால்லையோ இல்லை உங்கள் வாஷிங் மிஷின்லேயோ எதில் வேணாலும் வந்து ஒட்டி நீங்கள் அழகுபடுத்தலாம். இது க்யூட்டாகவும் இருக்கும், அழகாக வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். அதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கண்ணை கவரும் வண்ணத்தில் வந்து ஒரு அருமையான கிராஃப்ட் செஞ்சோம் அப்படின்ற திருப்தி வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பறவைகள் செஞ்சுட்டு அதுக்கு சைடில் வந்து பறப்பதற்கு வந்து நீங்கள் ரெக்கை மாதிரி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெக்கையில் வந்து அழகாக ஃபோல்டு பண்ணி இப்படி திறக்கிறப்ப அதில் ஏதாவது ஒரு வாசகம் எழுதலாம், அழகாக இருக்கும். ஒரு கவிதை எழுதலாம், ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்கலாம் அதில் எழுதி வச்சா. அதை பார்த்து திறந்து படிக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷனாகவும் இருக்கும். அதை பார்க்குறதுக்கு அவங்களுக்கும் இது அழகாக இருக்குது. இந்த மாதிரி கவிதைகளை எழுதி அவங்க ஸ்கூலில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரிலாம் வர்றப்ப நீங்கள் வந்து கிஃப்டாக வந்து கொடுத்தீங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டு கொடுத்த கிஃப்ட்டு, நம்ம ஃப்ரெண்டு வந்து எழுதின கவிதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து மறக்காமல் வந்து ஃபைல்லையோ இல்லை வீட்லேயோ பத்திரமா அவங்க வச்சுக்கிருவாங்க. இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி அவங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மறுக்கவே மாட்டாங்க. ட்ரை பண்ணுறதுக்கு செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லி ஓடி வருவாங்க. பார்ப்பதற்கு சின்ன வேலை தானே, சின்ன பேப்பர் வேலை தானே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். சின்ன சின்ன வேலைகள் தாங்க நம்மளுக்கு வந்து அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம பார்க்குறப்ப நம்ம செஞ்சதா, நம்ம தான் செஞ்சோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியத்தை நம்மளுக்கு தரும். அது குழந்தைங்களுக்கு சொல்லவே வேணாம். அவங்க ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் கூட ஓடி வந்து நம்மகிட்ட வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு நம்மகிட்ட பகிர்ந்துக்கிருவாங்க. அந்த மாதிரி வந்து பகிர்ந்துக்கிறணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன கிராஃப்டெல்லாம் வந்து நிறைய சும்மா இருக்க நேரங்களில் வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து பல பழக்கங்கள்லேருந்து வெளியே வருவதற்கு இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக அந்த கிராஃப்ட் ஐட்டம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஓயாமல் ஒரு குழந்தை வந்து செல்லு பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி வந்து கிராஃப்ட் சொல்லிக் கொடுக்கலாம். இதை சில பேர் வந்து எப்போ பாரு டிவி பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த டிவியவே பார்த்துட்டே இருக்கக்கூடாதுப்பா, வாப்பா நம்ம வேறு ஏதாவது செய்யலாம்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள டைவர்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக ஒரு குழந்தை வந்து நல்ல குழந்தையா வந்து மாறுவதற்கு நாம தான் உதவி செய்யணும். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் வரும் வாரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம கிராஃப்ட் ஐடியாஸு நிறைய செய்ய போகிறோம். அதில் நிறைய பேச போகிறோம், நிறைய கற்றுக்க போகிறோம், நிறைய க்ரியேட்டிவாக நம்ம செய்ய போகிறோம். அதனால் என்னுடைய சேனலில் வந்து ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான ஸ்பீச்சு இந்த மாதிரி தான் நிறையா கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பறவை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அதில் வரைஞ்சிக்கிட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு மம்மி பறவை, ஒரு டாடி பறவை, ஒரு சன் பறவை, ஒரு கேர்ள் பறவை, இந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் வரைஞ்சி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே வந்து ஃபேமிலி
அவங்க ஃபேமிலியோட நேமை எழுதிட்டு அதை வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி திறக்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரு ஃபேமிலி க்ரீட்டிங் கார்டு வந்து ரெடி ஆயிருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் இந்த பேர்டுக்குள்ளே வந்து சாக்லேட் வைக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த சின்ன சின்ன கொலுசில் வந்து சின்ன சின்ன முத்துக்கள்லாம் இருக்கும். அந்த முத்துக்களை வந்து எடுத்து அந்த அந்த பறவைக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா அதை சலக் 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 சலன்னு சவுண்டு கேட்குறப்ப இன்னும் அழகாக இருக்கும். அது குழந்தைங்களுக்கு சொல்லவே வேணாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து அதுக்குள்ளே வந்து சவுண்டுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து அதை ஓப்பன் பண்ணுறப்ப அதை சல 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 சலன்னு சவுண்டு கேட்குறப்ப அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த சந்தோஷத்தை போய் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கார்டு பண்ணிவிட்டு பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு க்ரீட்டிங் கார்டாக கொடுக்கலாம். தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு க்ரீட்டிங் கார்டாக கொடுக்கலாம். இந்த மாதிரி க்ரியேட்டிவாக செய்கிறப்ப நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றாங்க, தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு கார்டு இந்த மாதிரி நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறப்ப அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு வாங்கிக்கிருவாங்க. இதே மாதிரி நிறைய செஞ்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க. அது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நிறையா வந்து நம்ம ஐடியாஸ் வந்து நிறைய நம்ம சேனலில் நிறையா போட்டிருக்கேன். ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து இப்போ தான் போடணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, இனிமேல் ஃபுல்லாகவே கிராஃப்டாகவே நம்ம கொண்டு போவோம் நம்ம வீடியோவுக்கெலாம். நல்லா குழந்தைங்களுக்கும் யூஸ் ஆகும், பெற்றோர்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி டீச்சிங் லைனாகவே கொண்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி இனிமேல் கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா இது வந்து குழந்தைங்கள் வந்து அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால தான் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி இந்த பேப்பர் பறவையை செஞ்சு அதுக்கு கீழே வந்து குஞ்சம் மாதிரி ஒரு கயிறு மாதிரியோ இல்லை வந்து ஒரு ஸ்டிக் மாதிரியோ வச்சுட்டு அதை வந்து புக் மார்க் மாதிரி நீங்கள் வந்து புக்குக்குள்ளே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் புக்கை திறக்கிறதுக்கு இந்த இது யூஸ் ஆகும். இந்த மாதிரி எல்லாம் க்யூட்டாக செஞ்சு கொடுக்குறப்ப ஒரு சூப்பர் க்யூட் புக் மார்க் பேப்பர் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி குட்டி குட்டி பறவைகளை செஞ்சுட்டு உங்கள் மொபைல் பவுச்சுக்கு பின்னாடி ஒரு தோரணம் மாதிரி சின்ன சின்ன தோரணமாக ஒன்று சின்னது ஒன்று பெருசு, ஒன்று சின்னது ஒன்று பெருசு, இந்த மாதிரிலாம் தொங்க விட்டுட்டு கீழே வந்து ஸ்டார்ஸ் மாதிரி இல்லை வந்து ஜமிக்கி மாதிரி இல்லைன்னா ஸ்டோன்ஸ் மாதிரியெல்லாம் நீங்கள் தொங்க விட்டு அப்படின்னீங்கன்னா அது வந்து மொபைல் டெக்கரேட்டிவ் ஐட்டமாக சூப்பராக இருக்கும். அடுத்து ஒரு க்யூட் ஃப்ளவர் தாங்க பார்க்க போகிறோம். பேப்பர் ஃப்ளவர் பார்க்க போகிறோம். இந்த பேப்பர் ஃப்ளவர் வந்து ரொம்ப ஈஸியாகவும் எளிமையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பேப்பர் ஃப்ளவர் வந்து பார்ப்பதற்கு ஒரு அரை தாமரை வடிவில் உள்ள ஒரு பூ மாதிரி அழகாக இருக்கும். ஒரு அரை பெட்டலை வந்து நீங்கள் உடச்சிட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த ஷேப்பில் தான் இந்த தாமரையை நம்ம செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம். இந்த மாதிரி ரோஸ் கலர் பேப்பரில் முதல்ல வந்து இதழ்கள் மாதிரி வெட்டி எடுத்துக்கிறணும். நான் வந்து ரோஸ் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான கலர் எடுத்துக்கலாம். ஆனால் தாமரை வந்து ரோஸ் கலரில் தான் இருக்கும் பெரும்பாலும். அதனால் நான் ரோஸ் கலரில் எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சு வேறு எந்த கலர்லையாவது தாமரை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பமான கலரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி லீவ்ஸ் எல்லாம் வெட்டி எடுத்துட்டு கீழே வந்து தண்டுக்கு வந்து ஒரு க்ரீன் கலரில் ஒரு இது மாதிரி ஒட்டியிருக்கேன் நீளமாக. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் ஒட்டுனீங்க அப்படின்னா ஒரு அரை வடிவில் ஒரு தாமரை பூ ரெடி ஆயிரும். பார்ப்பதற்கும் சரி, அதை வந்து நீங்கள் ஒரு வாலில் நீங்கள் வந்து ஒட்டி வைக்கிறதுக்கும் சரி அவ்வளவு சூப்பராக க்யூட்டான ஒரு சூப்பர் ஃப்ளவர் அப்படின்றதே சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ட்ரை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் சரி உங்கள் குட்டி குழந்தைங்களுக்கும் சரி சொல்லி கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த பூக்களை கிளாஸ் ரூம் டெக்கரேஷனுக்கும் ஃபோட்டோ ஃப்ரேமுக்கும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவும் ஒரு எப்படி சொல்கிறதுனா அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நான் வார்த்தையை கண்டுபிடிச்சி தான் நீ சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரமாதமான ஒரு க்யூட்டான ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி இனிமையான கிராஃப்ட் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா சன்ரைஸ் மதுரை சேனலை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வந்த உடனே நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துடலாம். கண்டிப்பான ஒரு முறையில் வந்து இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். அதனால் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எந்த நிறைகளாக இருந்தாலும் சொல்லுங்கள், குறைகளாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வேணுன்ற வீடியோஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன், செஞ்சு காட்டுறேன்.
இந்த மாதிரி அரை வடிவில் உள்ள தாமரை பூக்களை நிறையா செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பொக்கே மாதிரி ரெடி பண்ணி அந்த பொக்கேக்குள்ளே இந்த தாமரை பூக்களை வைத்து பார்த்தீங்கன்னா இந்த பொக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி பொக்கே வந்து யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க, யாருமே gift கொடுத்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பூக்களை செஞ்சு மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, டீச்சர்ஸ் டே, நியூ இயர், உமன்ஸ் டே இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கார்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி உங்கள் டீச்சர்ஸ்க்கெலாம் நீங்கள் gift கொடுக்கலாம், உங்கள் பேரண்ட்ஸுக்கு gift கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சின்ன பொருளாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு திருப்தி வந்து அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ன செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்க வந்து என்ன தான் அம்மா அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்தாலும் அது அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டாக தான் தெரியும். கண்டிப்பாக குட்டீஸ்களே கண்டிப்பாக இந்த மாதிரி ஃப்ளவரை செஞ்சுட்டு உங்கள் அம்மா அப்பாவுக்கு உங்கள் டீச்சர்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு காட்டுவீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். இப்போ நம்ம வீட்டிலலாம் கேக் பார்ட்டியெல்லாம் நடக்கும். அந்த கேக் பார்ட்டிக்கு நடுவில் இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் செஞ்சு அங்கங்கே ஸ்டிக் மாதிரி நீங்கள் நிற்க வைக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டிக்கெல்லாம் வந்து வர்ற குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஐஸ் குச்சியில் சின்ன சின்ன ஸ்டிக்ஸில் வந்து இந்த பூக்களை வந்து ஒட்டி வர்ற குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம். அவங்களும் நம்ம வந்தோம், சும்மா வராமல் நம்மளுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்கும். அதனால் இந்த மாதிரிலாம் நீங்கள் க்ரியேட்டிவாக செஞ்சு அதை நீங்கள் வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு குட்டீஸ்களும் கற்றுக்குருவாங்க. அந்த வர்ற குட்டீஸ்களும் எப்படி செஞ்சீங்க ஆன்ட்டி, எப்படி செஞ்சீங்கடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். gift பண்ண பாக்ஸில் எல்லாம் இந்த பூக்களை ஒட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நன்றி, வணக்கம் சொந்தங்களே.